உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி வாசிப்பு திட்டத்தின் 220ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எஸ்ஐயா புத்தகத்தில் 61ஆம் அதிகாரமும் 62ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். எசேக்கியேலில் திரும்பவும் ஒரு பெரிய அதிகாரம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அதனால் ஒரு அதிகாரம் தான் வாசிப்போம், 20ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் நம்ம வாசிச்சுட்ருக்கோம். அதில் தொடர்ந்து 13லேருந்து 16 வசனங்கள் வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, இது வரைக்கும் நம்ம ஒரு முறை தான் அந்த ஊழியர் பேசுகிறத நம்ம பார்த்தோம். 7 ஊழியர்னுடைய அந்த முக்கியமான பாடல்களை முடித்தாச்சு. ஜென்ரலாக 4 சர்வன்ட் சாங்ஸ் தான் இறையியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க. பட் இப்போது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க அறிஞர்கள் தெளிவாக 7 சாங்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. 7 இறைவாக்குகள் ஊழியரை பற்றி இருக்கும். இன்றைக்கி 8வது ஒன்று இருக்குது. இதுலேயும் அந்த ஊழியர், ஆண்டவரனுடைய அந்த சர்வெண்ட், அந்த ஊழியரே மெஸ்ஸியா பேச போகிறார். அவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த ஊர் நாசரேத்துக்கு வரும்போது, அவர் தொழுகை கொடுத்துட்டு போகும்போது அவர் அன்றைக்கி ரீடிங் வாசிக்கிறார். ஆண்டவர் இயேசு தான். ஸோ அன்றைக்கி ரீடிங் வாசிக்கும்போது சுருளேட்டை கொடுக்குறாங்க. அந்த சுருளேட்டில் எஸ்ஐயா புத்தகத்தினுடைய சுருளேட்டை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆண்டவர் அதை எடுத்து திறந்து எதை தெரியுமா படிக்க போகிறாரு? இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய எஸ்ஐயா 61ஆம் அதிகாரத்தை அவர் வாசிக்க போகிறார். அதை ஒரு பாதி வரைக்கும் தான் வாசிக்கிறார். ஆண்டவனுடைய விடுதலை ஆண்டினை முழக்கமிடவும் அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். ஸோ அதோடவே ஆண்டவர் நிறுத்திட்டு, இன்றைக்கி நீங்கள் கேட்ட இந்த இறைவாக்கு நிறைவேறி விட்டதுன்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. எல்லாருடைய பார்வையும் ஆண்டவர் இயேசு மேலே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் இயேசு வாசித்த அதே பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, எஸ்ஐயா வைக்கினார் 750 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இன்றைக்கி என்கிட்ட நிறைவேறிச்சுன்னு ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். 1லேருந்து 4 வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, 61ஆம் அதிகாரம். அதனால் ரொம்ப கூர்ந்து அதை கவனிக்க முயற்சிப்போம். சிறைப்பட்டவர் விடுதலை, நமக்கு தெரிஞ்ச வசனம், சிறைப்பட்டவருக்கு விடுதலை அளிக்கவும் நற்செய்தி அறிவிக்கும் ஆண்டவரின் ஆவியின் மேல் உள்ளது. நம்ம இதுக்கு ஒரு அழகான பாடல் நம்மக்கிட்ட இருக்கு. ஆண்டவரின் ஆவியின் மேலேன்னு ஒரு அழகான பாடல். அந்த பாடலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கேட்க முயற்சி செய்யுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், சூப்பரான பாடல். அதை கூட சேர்ந்து பாடவும் முயற்சிப்போம். நம்ம இன்றைக்கி அதை தாண்டி, அந்த 4 வசனங்களை தாண்டி வரும்போது பார்த்தோன்னா, நம்ம நேற்று வாசித்தோம் இல்லையா, ஆண்டவர் புதிய எருசலேமுக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறார். நான் உன்னுடைய பிறனத்தவர்களெல்லாம் உங்ககிட்ட வர வைப்பேன், எல்லோரும் உங்ககிட்ட காணிக்கைகள் கொண்டு வருவாங்க, மற்றவங்களுடைய அந்த நிலப்புலன்கள், அந்த வெல்த்து சொத்து எல்லாமே உங்ககிட்ட வரப்போகுது, உனக்கு குருக்கள் பிறனத்தவர்கள் குருக்களாக எனக்கு பணி செய்வாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஆண்டவனுடைய ஊழியர் திரும்பவும் சொல்ல போகிறார். சொல்லிவிட்டு அதே நேரத்தில் சீயோன் அதுக்கு பதில் சொல்லும். எருசலேம் திரும்பவும் பதில் மொழி கூறுவாங்க. ஸோ இங்கே யார் சீயோன்? இந்த ஊழியன் யார்? ஆண்டவர் இயேசு. அப்போ அந்த சீயோன் யார்? தேவ மாதா. ஸோ மாதா இதுக்கு பதில் சொல்கிறது எக்ஸாக்டாக, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளில் அகமகிழ்கிறதுன்னு மாதா சொல்கிறாங்க தெரியுமா? அந்த வசனம் டைரெக்டாக இங்கேருந்து தான் வருது. அன்பர்களே, சீயோன் அகமகிழட்டும், பாடட்டும், களிப்புறட்டும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வாசிச்சுட்ருக்கோம். இசையா ஃபுல்லாக தான் இருக்குது. சீயோன் ஆண்டவர் வந்தார்னாவே, மீட்பர் வந்தார்னாவே உடனே சீயோனுடைய பதில் என்ன நமக்கு நன்றாக தெரியும். சீயோன் உடனே அகமகிழ்ந்து பாடும். அதான் மாதா பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி அந்த வசனமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 வாய்ஸஸ் இருக்கும் இன்றைக்கி 61ஆம் அதிகாரத்தில். ஒன்று அந்த ஊழியருடைய குரல், அதுக்கப்புறம் நடுவில் கடைசியாக முடிக்கும்போது சீயோன் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. 62ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அந்த நப்ஷியல் ரெஸ்டோரேஷன், அந்த தாம்பத்திய உறவை இன்றைக்கி பார்ப்போம். தந்தைக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த திருமண அந்த பந்தம், உடன்படிக்கையின் அந்த பந்த உறவு மொழியை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். திரும்பவும் ஒரு முறை என் மணமகள் அப்படின்னு ஆண்டவர் கூடுவார். இளம் கன்னி பெண்ணை மணந்து கொள்வது போல் அந்த ஃபேமஸான வசனம், உன்னை உருவாக்கியவர் உன்னை மணந்து கொள்வார், யுவர் பில்டர் வில் மேரி யூ. அந்த வசனம் எக்ஸாக்டாக மாதா கிட்ட தான் அது நிறைவேறியதுதான் பாந்தவர்களே. இன்றைக்கி அந்த கன்னிப்பெண் பாருங்களேன், கன்னிப்பெண்ணுன்னு சொல்கிறார் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. மணப்பெண், கன்னிப்பெண் திரும்ப ஆண்டவர் கூடுவார். அது மட்டும் இல்லை, டாட்டர் ஜயோன்னு கூப்பிடுவார், என் மகள் சீயோன்னு கூப்பிடுவார். ஸோ யாவே இறைவனுக்கு இஸ்ரவேல், பழைய இஸ்ரவேல், அந்த முன்னடையாளமாக இருக்கிற இஸ்ரவேல் ஒரு மணப்பெண்ணாக இருக்கிறாங்க, கன்னிப்பெண்ணாக இருக்கிறாங்க. தூய ஆவியினருக்கு தேவ மாதாவே மணமகளாக இருக்கிறாங்க.
ஆண்டவர் இயேசுவுக்கு புதிய இஸ்ரேல், திருச்சபை வந்து மணவாட்டியாக மணப்பெண்ணாக இருக்கிறாங்க, மனைவியாக இருக்கிறாங்க. அப்போது இதுக்கு நடுவில், இந்த பழைய இஸ்ரேலுக்கும் புதிய இஸ்ரேலுக்கும் நடுவில் யார் இருக்கிறா? தேவமாதா. இந்த ரெண்டுக்கும், திருச்சபைக்கும் சரி பழைய இஸ்ரேலுக்கும் மாதா தான் அடையாளமாக இருக்கிறாங்க. மாதா தான் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறாங்க. பழைய இஸ்ரேலேருந்து புதிய இஸ்ரேலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது எப்படி? மாதா வழியாக. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த இன்றைக்கி நிறையா விஷயங்கள், இன்றைக்கி எசேக்கியேல்லையுமே கூட மாதாவை பற்றி நிறைய வசனங்கள் பார்ப்போம். விளக்க உரையை உங்களை அன்புடன் கேட்க அழைக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே 19ஓட 6வது வருஷத்தினுடைய இறைவாக்குகள்லாம் முடிஞ்சு இன்றைக்கி திரும்ப ஆண்டவருடைய வாக்கு எசேக்கியேலுக்கு வருகிறது, ஆண்டவருடைய வார்த்தை. 7வது வருஷத்தில் இன்றைக்கி என்ன ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம புதிய ஏற்பாடில் ஸ்தேவான் தான் முதல் மறைசாட்சி, நமக்கு தெரியும், புனித ஸ்தேவான். ஸோ அவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் வந்து அங்கே எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து இவங்க எப்படி ஆண்டவரை எதிர்த்தாங்க அப்படின்றத திரும்ப ரீகவுண்ட் பண்ணுவார். அவரை வந்து கல்லால் அடித்து கொல்றதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னமும் வணங்காத கழுத்தாக தான் இருக்கிறீங்க, இன்னமும் நீங்கள் வந்து கல் நெஞ்சக்காரங்களாக தான் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது தான் அவரை அடித்து கொல்றாங்க. ஏன்னா அந்த காயத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த ஒரு பிட்டரான ஒரு ஸ்டோரி, இஸ்ரேல் யூதர்களுடைய அந்த வரலாறை இவர் ஞாபகப்படுத்துகிறார். அதே போல் இன்றைக்கி எசேக்கியேல் ஆண்டவர் எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து பாலைவனத்தில் அவங்க எல்லாம் முணுமுணுத்தது, ஆண்டவருக்கு எதிராக செய்தது எல்லாத்தையும், முதல் தலைமுறை இஸ்ரேல் மக்கள், 2ஆம் தலைமுறை எல்லாத்தையும் சொல்லி கானான் தேசம் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு பண்ணுவார். அன்பந்தொல்லி இதை வாசிக்கும் போது இதோ பல வருஷங்களுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலுக்கு நடந்ததை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. புனித பவுல் சொல்கிறார், அதெல்லாம் எழுதப்பட்டது நம்ம மனம் மாறணுங்கிறதுக்காக தான். இன்று ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேட்டிங்கன்னா இஸ்ரேல் மக்களை போல் கல்லெஞ்சர்களாக இருக்காதீங்கன்னு தான் புனித பவுல் கூறுகிறார். ஸோ இதை வாசிக்கும் போது அன்பர்களே, ஆண்டவர் எப்படி நம்ம வாழ்விலும் நம்மளை வழி நடத்திட்டு வந்தார். ஆனால் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவருக்கு சினமூட்டினோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பொறுமையாக இருந்து நம்மளுடைய பாவத்துக்கு ஏற்றவாறு நம்மளை தண்டிக்காமல் நம்மளை இன்னும் ஆசீர்வதிச்சிட்ருக்கான்னு அந்த வரலாறு அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மைண்டை அப்படியே, நம்ம வாழ்க்கையை அப்படியே ஒரு பேக்ரவுண்டில் ஓட்டி பார்ப்போம். சரி, எவ்வளோ மோசமாக இருந்த ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்தாரு. ஸோ அப்படி தான் நம்ம இதை வாசிக்கணும். அதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதோட ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் நம்ம வாசிக்கணும். இது எதோ வரலாற்று புத்தகமாக வாசிக்கக்கூடாது. இன்றைக்கி இதிலிருந்து ஆவியானவர் நம்மக்கிட்ட பேசுகிறார், மாதா நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ ஒரு புதிய விடுதலை பயணத்தை ஆண்டவர் கொண்டு வரதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். திரும்ப ஆண்டவர் இந்த புதிய இஸ்ரேலை நம்மை பாலைவனத்துக்கு கூட்டி சென்று அதை தூய்மைப்படுத்துவார். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுது. ஒரு உயர்ந்த மலைக்கு ஆண்டவர் திரும்பவும் கூட்டிகிட்டு வந்து எல்லா மக்களையும் அங்கே ஒன்று சேர்த்து அவர்கள் ஆண்டவர் இயேசுவை, மூவர் இறைவனை வழிபடுவார்கள். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே, அந்த ஒரு இறைவாக்க. சரி, இன்றைய தினத்தில் ஒரு கேள்வி தான் இருக்கு அன்பர்களே. அது என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு புதிய பெயரை வந்து ஆண்டவர் எருசலேமுக்கு, சியோனுக்கு கொடுப்பார் அந்த நாளில் அப்படின்னு சொல்கிறார். 2 பேர் கொடுப்பார். அந்த 2 பேர் என்னன்னு சொல்லிட்டு கவனிக்க முயற்சி பண்ணி பாருங்கள். அது நம்ம பின்னாடி அந்த விளக்குறையில் பார்க்கலாம். சரி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான வீடியோவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை, சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 61. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார்.
ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோர்க்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோர்க்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும், தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். முற்கால முதல் பாழாய் கிடந்தவற்றை நிலைநிறுத்துவார்கள். தலைமுறை தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகர்களை சீராக்குவார்கள். அந்நியர் உங்கள் மந்தையை மேய்த்து நிற்பர். வேற்று நாட்டு மக்கள் உங்கள் உழவராயும் திராட்சை தோட்ட பணியாளராயும் இருப்பர். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். பிற இனத்தாரின் செல்வத்தை கொண்டு நீங்கள் உண்பீர்கள். அவர்களின் சொத்தில் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும். முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகின்றேன். கொள்ளையையும் குற்றத்தையும் வெறுக்கின்றேன். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். எசாயா ஆகமம் அதிகாரம் 62. சீயோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். எருசலேமே, உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தியுள்ளேன். ராப்பகலாய் ஒருபோதும் அவர்கள் அமைதியாயிரார். ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவோரே, நொடிப்பொழுதும் அமைதியாயிராதீர். அவர் எருசலேமை நிலைநாட்டி பூ உலகில் அது புகழ் பெறும் வரை அவரை ஓய்வெடுக்க விடாதீர். ஆண்டவர் தம் வலக்கையின் மேலும் வலிமை மிக்க தம் புயத்தின் மேலும் ஆணையிட்டு கூறியது, உம் தானியத்தை இனி நான் உன் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன்.
உன் உழைப்பால் கிடைத்த திராட்சை ரசத்தை வேற்றின மக்கள் பருக மாட்டார்கள். அறுவடை செய்தவர்களே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர். பழம் பறித்தவர்களே என் தூயக சுற்றுமுற்றங்களில் ரசம் பருகுவர். செல்லுங்கள், வாயில்கள் வழியாய் கடந்து செல்லுங்கள். மக்கள் வர பாதையை தயாராக்குங்கள். அமையுங்கள், நெடுஞ்சாலையை சீராக அமையுங்கள். கற்களை அகற்றுங்கள். மக்களினங்கள் முன் கொடியை தூக்கி பிடியுங்கள். உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகின்றது. அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது. அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினம் என்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன் என்றும் இனி கைவிடப்படாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 20. 7ஆம் ஆண்டில் 5ஆம் மாதத்தின் 10ஆம் நாளன்று இஸ்ரேல் மக்களின் பெரியோருள் சிலர் ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிய வந்து என் முன் அமர்ந்தனர். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்களின் பெரியோரிடம் பேசி அவர்களுக்கு அறிவி. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் திருவுளத்தை கேட்டறிய வந்திருக்கிறீர்களோ? என்மேல் ஆணை, நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மானிடா, நீயே அவர்களுக்கு தீர்ப்பளிக்க மாட்டாயா? நீயே அவர்களுக்கு தீர்ப்பு கூற மாட்டாயா? அவர்களுடைய மூதாதையரின் வெறுக்கத்தக்க செயல்களை அவர்கள் அறியச் செய். அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் இஸ்ரேலை தேர்ந்து கொண்ட நாளில் யாக்கோபின் வழிமரபினருக்கு உறுதிமொழி அளித்து எகிப்து நாட்டில் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று ஆணையிட்டு கூறினேன். நான் அவர்களை எகிப்து நாட்டின் என்றும் வெளிக்கொணர்ந்து, நான் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்துச் செல்வேன் என்றும் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன். மேலும் அவர்களை பார்த்து, ஒவ்வொருவரும் தம் கண்களுக்கு விருந்தளிக்கும் அருவருப்பானவற்றை விட்டெறியட்டும். எகிப்தின் தெய்வச் சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொன்னேன். அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். எனக்கு செவிசாய்க்க மறுத்தனர். அவர்களின் கண்களுக்கு விருந்தளித்த அருவருப்பானவற்றை எவனும் விட்டெறியவில்லை. எகிப்தின் தெய்வச் சிலைகளை ஒதுக்கிவிடவும் இல்லை. ஆகையால் எகிப்து நாட்டின் நடுவில் என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்துக் கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆயினும் அவர்களை சூழ்ந்திருந்த வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நான் நடந்து கொண்டேன். இவ்வேற்றினத்தாரின் கண்முன் அன்றோ நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்ந்து என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆக நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று புறப்படச் செய்து பாலை நிலத்துக்கு கூட்டி வந்து வாழ்வளிக்கும் என் நியமங்களை அவர்களுக்கு கொடுத்து வாழ்வு தரும் என் நீதி நெறிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அவற்றை கடைபிடிப்போர் வாழ்வு பெறுவர். மேலும் அவர்களை புனிதப்படுத்தும் ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என் ஓய்வு நாள்களை எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஓர் அடையாளமாக தந்தருளினேன். ஆனால் இஸ்ராயேல் வீட்டார் பாலை நிலத்தில் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். கடைபிடிப்போர்க்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்காமல் என் நீதி நெறிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என் ஓய்வு நாள்களையும் மிகவும் இழிவுபடுத்தினார்கள். எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி அவர்களை அழித்துவிடப் போவதாக நான் கூறினேன். ஆயினும் நான் இவர்களை புறப்படச் செய்ததை கண்ட வேற்றினத்தார் முன்னிலையில்
என் பெயர் மாசுராதபடி நடந்து கொண்டேன். மேலும் நான் அவர்களுக்கு அளிக்கவிருந்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்துச் செல்ல மாட்டேன் என்று பாலை நிலத்தில் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன். ஏனெனில் என் நீதி நெறிகளை அவர்கள் ஒதுக்கிவிட்டனர். என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை. என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். அவர்களின் தெய்வச் சிலைகளையே அவர்களின் இதயம் நாடியது. ஆயினும் நான் அவர்களை கண்ணோக்கி அழிக்காமல் விட்டுவிட்டேன். பாலை நிலத்தில் நான் அவர்களை முழுவதும் ஒழித்து விடவில்லை. ஆனால் பாலை நிலத்திலேயே அவர்களுடைய புதல்வர்களை பார்த்து, உங்கள் மூதாதையரின் நியமங்களின்படி நடவாதீர்கள், அவர்களுடைய நீதி நெறிகளை கைக்கொள்ளாதீர்கள், அவர்களுடைய தெய்வச் சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் நியமங்களின்படி நடந்து என் நீதி நெறிகளை கடைபிடித்து ஒழுகுங்கள். என் ஓய்வு நாள்களை புனிதப்படுத்துங்கள். அவை எனக்கும் உங்களுக்கும் இடையே ஓர் அடையாளமாக திகழும். அப்போது நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று நான் கூறினேன். ஆனால் அவர்களின் பிள்ளைகளோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். கடைபிடிப்போர்க்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை. என் நீதி நெறிகளையும் கடைபிடித்து ஒழுகவில்லை. என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்துக் கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆயினும் நான் இவர்களை புறப்படச் செய்ததை கண்ட பிறவினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நான் நடந்து கொண்டு என்னை அடக்கிக் கொண்டேன். மேலும் அவர்களை வேற்றினத்தாரிடையே பிரிந்து போகச் செய்வதாகவும் நாடுகளிடையே சிதறிப்போகச் செய்வதாகவும் பாலை நிலத்தில் அவர்களுக்கு எதிராக ஆணையிட்டு கோரினேன். ஏனெனில் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் செய்யவில்லை. என் நியமங்களை ஒதுக்கிவிட்டார்கள். என் ஓய்வு நாள்களை இழிவுபடுத்தினார்கள். அவர்களின் மூதாதையரின் தெய்வச் சிலைகளை வணங்கினார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்மை பயக்காத நியமங்களையும் வாழ்வு தராத நீதி நெறிகளையும் நான் அவர்களுக்கு அளித்தேன். அவர்கள் தங்கள் தலைப்பிள்ளைகளை எல்லாம் பலியிடச் செய்து அவர்களின் அந்த காணிக்கைகளாலேயே அவர்களை தீட்டுப்படச் செய்தேன். அவர்களை திகிலுறச் செய்யவும் நானே ஆண்டவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டும் இவ்வாறு செய்தேன். ஆகையால் மானிடா, இஸ்ரவேல் வீட்டாருக்கு எடுத்துச் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: எனக்கு மீண்டும் மீண்டும் துரோகம் செய்து உங்கள் மூதாதையர் என்னை இழிவுபடுத்தியுள்ளனர். நான் அவர்களுக்கு தருவதாக வாக்களித்திருந்த நாட்டுக்கு அவர்களை அழைத்து வந்ததும் அங்கிருந்த ஒவ்வொரு உயர்ந்த குன்றையும் தழைத்த மரத்தையும் கண்டவுடன் ஆங்காங்கே தங்கள் பலிகளை செலுத்தினார்கள். எனக்கு சினமூட்டும் நேர்ச்சிகளை படைத்தார்கள். நறுமண புகை காட்டினார்கள். நீர்ம பலிகளை வார்த்தார்கள். நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செல்லும் தொழுகை மேடு எங்கே உள்ளது என்று கேட்டேன். எனவே அதன் பெயர் பாமா என்று இந்நாள் வரை வழங்குகிறது. ஆகவே இஸ்ரவேல் வீட்டாரிடம் சொல், உங்கள் மூதாதையரை பின்பற்றி நீங்களும் தீட்டுப்படுவீர்களோ? அவர்களின் அருவருக்கத்தக்கவற்றின் பின் தெரிந்து நீங்களும் விபச்சாரம் செய்வீர்களோ? இன்று வரையிலும் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அர்ப்பணித்து உங்கள் பிள்ளைகளை நெருப்புக்கு பலியாக்கி உங்கள் தெய்வச் சிலைகள் அனைத்தாலும் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்களா என் திருவுளத்தை கேட்டறிய போகிறீர்கள்? என்மேல் ஆணை, நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மேலும் மரத்தையும் கல்லையும் வழிபட்டு நாங்களும் வேற்றினத்தாரை போலவும் வேற்று நாடுகளின் குடிமக்களைப் போலவும் இருப்போம் என்று உங்கள் மனத்தில் எழும் எண்ணம் நிறைவேறப் போவதே இல்லை. இது என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் வெளிப்படும் சினத்தோடும்
நான் உங்களை ஆள்வேன். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் சீறி வரும் சினத்தோடும் பிற மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வந்து நீங்கள் சிதறி கிடக்கும் நாடுகளிலிருந்து உங்களை ஒன்று சேர்ப்பேன். உங்களை வேற்றினத்தாரின் பாலை நிலத்துக்கு அழைத்துச் சென்று அங்கே உங்களை நேருக்கு நேராய் தேர்ப்பிடுவேன். எகிப்து நாட்டின் பாலை நிலத்தில் உங்கள் மூதாதையரை தேர்ப்பிட்டது போல் உங்களையும் நான் தேர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உங்களை என் கோலின் கீழ் கடந்து போகச் செய்து உடன்படிக்கையின் கட்டுக்குள் கொண்டு வருவேன். கிளர்ச்சி செய்வோரையும் என்னை மீறி நடப்போரையும் உங்களிடையே இருந்து களைந்து விடுவேன். அவர்கள் வாழும் நாட்டிலிருந்து நான் அவர்களையும் அழைத்து வருவேன். ஆனால் இஸ்ராயேல் நாட்டினுள் அவர்கள் புகமாட்டார்கள். அப்போது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் ஒவ்வொருவரும் போய் உங்கள் தெய்வச் சிலைகளை வழிபட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் பின்னர் நீங்கள் எனக்கு செவி சாய்த்து உங்கள் காணிக்கைகளாலும் தெய்வச் சிலைகளாலும் என் பெயரை மாசுபடுத்தவே மாட்டீர்கள். என் திருமலையில் இஸ்ராயேல் நாட்டு மலைமுகட்டில் வாழும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரும் அந்நாட்டில் என்னை வழிபடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அங்கே நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். அங்கே உங்கள் புனித பலிகள் அனைத்தோடும் படையல்களையும் முதற்பலன் காணிக்கைகளையும் நான் எதிர்பார்த்து நிற்பேன். பிற மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வருவேன். நீங்கள் சிதறி கிடக்கும் நாடுகளிலிருந்து நான் ஒன்று சேர்க்கும் போது உங்களை நறுமண காணிக்கையாக ஏற்றுக்கொள்வேன். அப்போது நான் தூயவர் என்பது உங்கள் மூலம் வேற்றினத்தார்க்கு வெளிப்படும். இவ்வாறு நான் உங்கள் மூதாதையர்க்கு தருவதாக ஆணையிட்டு கூறிய இஸ்ரவேல் நாட்டுக்கு நான் உங்களை அழைத்து வரும்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்கள் வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளச் செய்த செயல்கள் அனைத்தையும் அங்கே நீங்கள் நினைத்து நீங்கள் புரிந்த எல்லா தீச்செயல்களின் பொருட்டும் உங்களையே மிகவும் நொந்து கொள்வீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, உங்கள் தீய வழிகளுக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் ஏற்ப நான் உங்களை நடத்தாமல் என் பெயரின் பொருட்டு உங்களுக்கு இவ்வாறெல்லாம் செய்யும்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ உன் முகத்தை தெற்கு நோக்கி திருப்பி தென்பகுதிக்கு எதிராக அருளுரை ஆற்றி நெகேபின் நிலப்பரப்பின் காட்டுவெளிக்கு எதிராக இறைவாக்குரை. நெகேபில் இருக்கும் காட்டுவெளிக்கு சொல், ஆண்டவரின் வாக்கை கேள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ நான் உனக்கு தீ வைப்பேன். அது உன்னிலிருக்கும் எல்லா பச்சை மரங்களையும் பட்ட மரங்களையும் எரித்துவிடும். கொழுந்துவிட்டெரியும் அப்பிழம்பு அணைக்கப்படாது. தென் திசை முதல் வட திசை வரை இருக்கும் எல்லா முகங்களும் அதனால் கருகிப் போகும். ஆண்டவராகிய நானே அதை கொளுத்தினேன் என்பதை யாவரும் அறிந்து கொள்வார்கள். அதுவோ அணைந்து போகாது. அப்போது நான், தலைவராகிய ஆண்டவரே, இவன் ஓமைகளை புனைபவன் அன்றோ என்று என்னை குறித்து சொல்கிறார்களே என்று முறையிட்டேன். அறிவுரையை புறக்கணிக்கிறவர் அழிவுறுவார். போதிக்கிறவரின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார். ஞானமுள்ளவரது அறிவுரை வாழ்வளிக்கும் ஊற்றாகும். அது ஒருவரை சாவை விளைவிக்கும் கண்ணிகளிலிருந்து தப்புவிக்கும். நல்லறிவு மக்களின் நல்லெண்ணத்தை வருவிக்கும். நம்பிக்கை துரோகமோ கேடு அடையச் செய்யும். கூர்மதி வாய்ந்த எவரும் நல்லறிவோடு நடந்து கொள்வார். மூடர் தம் மடமையை விளம்பரப்படுத்துவார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக இந்த 220ஆம் நாளை நாங்கள் நல்லபடியாக வாசித்து முடித்ததற்கான அந்த அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த உயர்ந்த மலைக்கு எங்களை கூட்டி போங்க அப்பா. ஆண்டவரே, நீங்கள் வாக்களித்தக்கூடிய
அந்த புதிய சீயோனுக்கு, அந்த புதிய பெயரை கொன்ற உங்களுடைய அந்த திருமலைக்கு எங்களை கூட்டி செல்லுங்கப்பா. அம்மா, நீங்கள் தான் அந்த மலைம்மா. நீங்களும் ஆண்டவரும் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மலைக்கு எங்களை கூட்டி கொண்டு வாங்கம்மா. இந்த உலகத்தினுடைய எல்லா மாய கவர்ச்சிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கம்மா. நாங்கள் உங்களை மட்டும் அன்பு செய்யணும், முழு இதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆன்மாவோட, முழு சிந்தையோட. ஆண்டவரையும் உண்மையும் மட்டுமே அன்பு செய்ய எங்களுக்கு அருள் தாங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த ஒரு கேள்விக்கான பதிலை பார்த்துரும். இன்றைக்கி ஆண்டவர் அந்த புதிய சீயோனுக்கு, புதிய இஸ்ரேலுக்கு ஒரு பெயரை கொடுக்குறார். அது என்ன பெயர்? ரொம்ப ஃபேமஸான பெயர் தான். நிறைய பெண்களுக்கு அந்த பெயரை வைப்பாங்க. எப்சிபா. எப்சிபா. எப்சிபா என்ற என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். த லார்ட் டிலைட்ஸ் இன் ஹர். ஆண்டவர் அவரை விரும்புகிறார். பாருங்களேன், மாதாவுக்கிட்ட என்ன சொல்கிறாரு தந்தையம் இறைவன்? அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர். த லார்ட் டிலைட்ஸ் இன். கடவுள் உங்களை பிடிச்சிருக்கு உங்களை. அதுதான் ஆண்டவர் அங்கே மீன் பண்ணுறார். எப்சிபா, மாதாவுடைய முன்னடையாளம். அடுத்த பாருங்கள், உன் நாடு பெயூலா என்றும் பெயர் பெறும், ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். உன் நாடு மனவாழ்வு பெறும். ஸோ பியூலான்னு ஆங்கிலத்தில் சொல்லும். பியூலா அப்படின்னாக்கா உன் நாடு மனவாழ்வு பெறும். ஸோ எப்சிபானா ஆண்டவர் உன்னை விரும்புகிறார், பியூலானா நாடு மனவாழ்வு பெறும். இப்போ அந்த நாடு எந்த நாடு? அது எந்த நிலம்? அது மேரிட் லேண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதுதான் மாதா. ஸோ ஆண்டவர் திரும்ப அவங்கள மணந்து கொள்ள போகிறாங்களா? அதான் பாருங்கள், 5ஆம் வசனத்தில், எசையா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த எப்சிபா பியூலான்ற பேர் இருக்குது. 5ஆம் வசனத்தில் பாருங்கள், இன்னும் தெளிவாக ஆண்டவர் சொல்லுவாங்க. இளைஞர் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர், உன்னை கட்டி எழுப்பியவர், உன்னை உருவாக்கியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். அப்பா, எவ்வளோ ஒரு அழகான ஒரு நெருக்கமான ஒரு உறவு பாருங்கள் அன்பந்தர்களே. அதனால தான் மாதவை யாருன்னு சொல்லுவீங்க அன்பந்தர்களே. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இங்கே அந்த ஒரு பெண், ஒரு கன்னி பெண், யங் உமன். இதே வார்த்தையை தான் அங்கே நம்ம எசையா 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் தெளிவாக இதான் கோட் பண்ணுறாரு. கன்னி கருத்தாங்கி ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அந்த கன்னி யார்? எல்லாருக்குமே தெரியும், அது மாதா தான். எந்த ஒரு கணவனும் இல்லாமல் பெற்றெடுக்கிறாங்கன்னா தூய ஆவியானவர் அவர் மீது வருகிறார். அப்போ கடவுள் மணந்து கொள்கிறார் மாதாவை. அதனால தான் அந்த கருவுற்று ஒரு ஆண்மகனை கடவுளையே பெற்றெடுக்கிறாங்க. அப்போ இந்த வசனங்கள்லாம் எப்படி மாதாவில் நிறைவேறுது பாருங்கள் அன்பந்தர்களே. மாதா எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பாருங்கள், 61ஆம் வசனம், எசேயா இறைவாக்கினர் புத்தகத்தில் 61ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் பாருங்கள். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கு, நீங்கள் எல்லாமே அவருடைய அரச குருக்கள், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இஸ்ரேலுக்கு இங்கே கொடுப்படுகிற அந்த ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீங்கன்ற இந்த ஒரு உறவு, இந்த ஒரு பதவி இன்றைக்கி திருச்சபை அதில் பங்கு கொள்கிறது. நம்ம எல்லாம் அதில் பங்கு கொள்கிறோம். we are all priesthood. நம்மளாம் பொது குருத்துவத்தில் இருக்கிறோம். பணி குருத்துவம், மினிஸ்ட்ரியல் priesthood, தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்கள் கன்னியர்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி, 8ஆம் வசனம் பாருங்கள். அவர்களுடன் முடிவில்லாத உடன்படிக்கையை நான் செய்து கொள்வேன். அன்பர்களே, நம்ம ஆண்டவர் இறுதி ராவணம் என்பது அவர் ரத்தத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படும் எனது இரத்தம், நிலையான உடன்படிக்கையின் என் ரத்தம். இந்த நிலையான உடன்படிக்கைன்றது நம்ம சாதாரணமாக கடந்து வந்துட்டோம். இப்போ தான் தெரியுது பாருங்கள் நம்ம அந்த ஆண்டவர் அங்கே நிலையான உடன்படிக்கைன்னு சொல்லும்போது, அதுவும் கடைசி நைட்டு சொல்கிறாரு, இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்பதாக. அப்போ பாருங்களேன், அவர் வந்தது இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்கு தான். நான் உனக்கு முடிவில்லாத உடன்படிக்கையை செய்து கொள்வேன். 750 வருஷம் முன்னாடி சொன்னது, மக்கள் இவ்வளோ நாள் 1000 கணக்கான வருஷங்கள் வெயிட் பண்ணி கடைசியாக அதை ஆண்டவர் இயேசு அந்த இறுதி ராவணின் போது அவருடைய ரத்தத்தினால் அதை இந்த நிலையான உடன்படிக்கை செய்கிறாரு. எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இதெல்லாம் நம்ம மூளை புரிஞ்சிக்க கூட முடியல, நம்மளால் கிராஸ்ப் கூட பண்ண முடியல. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. அப்போது எத்தனை வசனங்களை ஆண்டவர் அங்கே நிறைவேற்றுறாரு அந்த ஒரு வார்த்தையில். இது உங்களுக்காக சிந்தவிடும் நிலையான உடன்படிக்கையின் என் ரத்தம். அப்பா,
அதுக்கப்புறம் பாருங்கள் 10-11 வசனங்கள். அதுக்கு மாதா என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு சீயோன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது பாருங்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்பு அடையும். எப்படி இருக்கு பாருங்க நம்ம நண்பர்களே. இதை தான் மாதா சொல்கிறாங்க. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பரம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகையை கொள்கிறது. அங்கே பேர் வகைன்னு சொல்கிறாங்க, இங்கே கடவுளில் என் உள்ளம் பூரிப்படைதுன்றாங்க. அங்கே என் உள்ளம் பேர் வகை கொள்கிறதுன்றாங்க, இங்கே பெரும் மகிழ்ச்சி அடைகிறதுன்றாங்க, அங்கே ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துதுன்றாங்க. எவ்வளவு நெருக்கமாக இருக்குது பாருங்க நம்ம நண்பர்களே. மாதா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஒரு சியோனாக. மாதா இதை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தியுள்ளார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். எக்ஸாக்டாக இதை தான் மாதா இதை தான் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 62ஆம் அதிகாரம் எசையால் 2ஆம் வசனம். ஆண்டவர் தம் நாவினால் சூடும் புதியதோரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். அன்பார்ந்தவர்களே, அது என்ன புதிய பெயர்? திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகிறது, யார் யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு நான் ஒரு இரகசியமான மன்னாவை தருவேன், ஒரு வெள்ளை கல்லை தருவேன், அந்த கல்லில் ஒரு புதிய பெயர் எழுதியிருக்கும், அது வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்றார். அப்போ நமக்கு எல்லாம் வெற்றி நம்ம பெற்று ஓடி ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்து விண்ணகத்துக்குள்ளே போனோன்னா ஒரு கல் தருவாராம், அந்த கல்லில் ஒரு புதிய பெயர் நமக்கு எழுதியிருப்பாராம். எவ்வளோ ஆசையாக இருக்குல்ல. அது என்ன பெயராக இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய பெயர் ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த உலகத்தில் நமக்கு அப்பா அம்மா வச்ச பெயர் ஒன்று, பட் ஆண்டவர் ஒரு புதிய பெயரை கொடுக்க போகிறார் போல். திரும்ப திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். யார் யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ என்னுடைய கோயிலுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு தூணை எழுப்புவென்றார். பாருங்களேன், அங்கே புனிதர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்தோம் இல்லையா, அவர்களுக்கு என்னுடைய கோவிலுக்குள் என்னுடைய இல்லத்துக்குள்ளே ஒரு நினைவு சின்னத்தை கொடுப்பேன் அப்படின்றார். இங்கே என்னுடைய கோவிலுக்குள்ளே ஆலயத்திற்குள்ளே ஒரு தூணை எழுப்பேன், ஒரு பில்லர், அங்கே ஒரு மான்யூமெண்ட். அது மட்டும் இல்லை பாருங்கள், அவங்க அதை விட்டு எப்பயுமே போக மாட்டாங்க. என் கடவுளின் பெயரை நான் அவங்களுக்கு எழுதுவேன். பாருங்களேன், அங்கே என்ன சொல்கிறார்? நினைவு சின்னத்தை கொடுப்பேன், என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அவருடைய பெயரை நான் அவங்களுக்கு என்றும் நிலைத்திருக்க செய்வேன்றார். இங்கே திருவெளிப்பாடில் சொல்கிறாரு, அந்த பெயர் வேறு ஒன்றும் இல்லை, கடவுளின் பெயரை அவங்களுக்கு கொடுப்பாங்க, கடவுளின் நகரத்தின் பெயரையும் கொடுப்பாங்க. அப்படின்னா மாதாவுடைய பெயரையும் கொடுப்பாங்க, புதிய எருசலேமின் பெயரையும் கொடுப்பாங்களாம். அது விண்ணகத்திலேருந்து இறங்கி வருதான். அதே மட்டும் இல்லை, ஒரு புதிய பெயரையும் அவங்க மேலே எழுதுவேன் அப்படின்றார். ஸோ கடவுளோட பேர், கடவுளுடைய நகரத்தின் பெயர், அதுதான் புதிய எருசலேம். அது இல்லாமல் ஒரு புதிய பெயர். எவ்வளோ அழகாக இருப்பாங்க. என்னென்னமோ நடக்குது பாருங்க அன்பர்களே. நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாத விஷயங்களை ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எவ்வளோ உலக விஷயத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்களேன். பைபிள் வாசிக்கும் போது தான் இவ்வளோ ஆழமாக நமக்குள்ளே வருது. இதெல்லாம் யோசிக்க சொல்கிறாரு. இதுதான் புனித பவுல் சொல்கிறார், மேலுலக சார்ந்தவற்றை சிந்திங்க. இதெல்லாம் மேலுலக சார்ந்தவற்றை. இதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம உடம்பை பற்றி யோசிக்க மாட்டோம், நம்ம பாவம் செய்கிறத பற்றி யோசிக்க மாட்டோம், மற்றவங்களை சண்டை போட மாட்டோம், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம், அன்பு காட்டுவோம். அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா இதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் இது என்றும் நிலைத்து இருக்கும், மேலுலக சார்ந்த விஷயம். நம்ம செத்ததுக்கப்புறமும் இதை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அதுக்கப்புறம் 8ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் தம் வலக்கையின் மேலும் வலிமை மிக்க தம் புயத்தின் மேலும் ஆணையிட்டு கூறுகிறார். அவர் கை மேலே ஆணையிடுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த கை யார்? நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்தோம். அந்த கை தான் ஆண்டவர், மெசியா. ஆண்டவருடைய வல்லமை தான், அவருடைய கரம் தான் மெசியா, ஆண்டவர் இயேசு. ஸோ தந்தையினுடைய விருப்பத்தை தான் இங்கே மகன் அவருடைய கையினால் செஞ்சார். அது மட்டும் இல்லை பாருங்கள், எசேயா 62:8 அவருடைய வல்லமை மிகு கையினால் அவர் ஆணையிட்டு சொல்கிறார், நான் உங்களை விடுதலை பண்ணுவேன்னு சொல்லி. திரும்ப எசேக்கியேல் இன்றைக்கி நம்ம வாசிச்ச 20ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் பாருங்கள், இது என் மேல் ஆணை, திரும்ப அவர் மேலே ஆணையிடுறார் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் வெளிப்படும் சினத்தோடும் நான் உங்களை ஆள்வேன். இதனால தான் பாருங்கள் அன்பர்களே, எங்கெங்கெல்லாம் மீட்பு வருதோ, நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம், நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் மீட்பை பற்றி பேசுகிறாரோ, மீட்பர் உங்ககிட்ட வராரு, சீயோனுக்கு வராரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும்? அவருடைய பெயர் தூயதுன்னு நம்ம பார்ப்போம். அந்த கனெக்ஷன், மீட்பர் தூயது. மீட்பர் வரும்போது இன்னொன்று என்ன? தம் வல்லமை மிகு கரத்தினால் ஓங்கிய புயத்தினால். இதைதான் மாதா சொல்கிறாங்க. அவர் தம் கரத்தின் ஆற்றலினால் எனக்கு வல்லமரம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவரோட வல்லமை மிகு கரத்தினால்
அவர் பல விஷயங்களை எனக்கு செஞ்சுருக்கார். ஸோ அதனால தான் மாதாப்பரங்க அவங்க பாட்டில் மீட்பரை பற்றி பேசுகிறாங்க, அவருடைய பெயர் தூயதுன்னு சொல்கிறாங்க, அவருடைய வல்லமை மிகு கரத்தை ஓங்கிய புயத்தை பற்றி மாதா பேசுகிறாங்க. ஏன்னா இது எல்லாமே வரவிருக்கக்கூடிய மெசியா அரசரை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் பாருங்கள் 11ஆம் வசனத்தில் திரும்ப மகள் சியோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகிறது. யார் அது? தேவ மாதாவுக்குள்ள ஆண்டவர் இயேசு வருகிறார். அதை பற்றி அங்கே பேசப்படுது. அதுக்கப்புறம் பாருங்கள் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஒவ்வொருவரும் தன் கண்களுக்கு விருந்தளிக்கும் அருவருப்பானவற்றை விட்டெறியட்டும். எகிப்தின் தெய்வ சிலைகளினால் உங்களையே தீட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அன்பர்களே, நம்ம கண்ணு பார்த்து, அதுதான் கண்ணு உடலுக்கு விளக்காக இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார். பாருங்களேன், நம்ம கண்ணு விரும்பக்கூடிய அருவருப்புகள், எகிப்தின் சிலைகள் என்ன? அங்கே எகிப்து மக்கள், இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்தின் சிலைகள். நமக்கு என்ன அந்த எகிப்தின் சிலை? கண்கள் விரும்பக்கூடிய அருவருப்புகள். அது இச்சையாக இருக்கலாம், மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறதாக இருக்கலாம், மற்றவங்கள பார்த்து தீர்ப்பிடுறதாக இருக்கலாம், மற்றவங்கள பார்த்து பேராசைப்படுறதாக இருக்கலாம், மற்ற சாப்பாடை பார்த்து பெருந்தினிப்படுறதா, இல்லை நம்மளுடைய ஒழுங்கற்ற அந்த மற்ற எந்த ஒரு ஆசைகளாக இருக்கலாம். கண்ணு வழியாக தான் டோர் உள்ளே போகுது. ஸோ அந்த எகிப்தின் சிலைகளை நாம் அழிக்க வேண்டும். கண்கள் விரும்பக்கூடிய அந்த அருவருத்தக்க விஷயங்களை. இப்போ ஜான் ஆஃப் த கிராஸ் அதுதான் சொல்லலாம், நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஆனால் சாப்பாடு மேலே இருக்கிற ஆசை இன்னும் உள்ளே இருக்கே, அந்த ஆசையை உடைக்க சொல்லி ஃபாஸ்டிங் இருக்கும்போது கேட்கணும் அன்பார்ந்தவர்களே. நம்ம இதயம் அதை எதுக்கோடைய அந்த அடிப்படையாக இருக்கக்கூடாது, சாப்பாடுகிட்ட கூட இருக்கக்கூடாதான். அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் என் உணவு. உணவு தான் நம்மளோட பேசிக். அதை கட்டுப்படுத்தி அதுக்கு பதிலாக ஆண்டவர் நம்ம வச்சுட்டோம், எல்லா மற்ற ஒழுங்கற்ற ஆசைகளையும் நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஏன்னா இது பேசிக், இது நம்மளுடைய லெஜிட்டிமேட், நம்மளோட உரிமை. சாப்பிட்றது ஆண்டவர் கொடுத்துருக்கூடிய ஒரு தேவை. அது அந்த அடிப்படை தேவையே எனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக ஆண்டவர்னு சொல்ல நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்து நம்ம ஃபாஸ்டிங் மூலிமா அந்த அருளை வாங்கிட்டோன்னா, தேவையற்ற இல்லெஜிட்டிமேட் டிசையர்ஸ், ப்ளஷர்ஸ், இன்பங்கள், தேவையற்ற இன்பங்கள், ஒழுங்கற்ற ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அருளை நம்ம பெற்றுவிடுவோம். தேவையில்லாத அந்த வீண் பெருமைகள், வெற்றி பெறணும், சாதிக்கணும், தேவையே இல்லை. ஆண்டவரில் அகமகிழணும். சாதனை, வெற்றி எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார், எது தேவையோ. ஸோ நம்ம கண்களை திருப்பிக் கொள்வோம். அந்த அந்த கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய அருவருப்பான விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு கண்களை மாட்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆசைகள் பலவீனமானதுக்கப்புறம் ஆண்டவர் ஆவியினுடைய பலத்தினால் அதை சாகடித்து விடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 14ஆம் வசனம், 22ஆம் வசனம், 44ஆம் வசனம் எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? என்னுடைய பெயரின் முன்னிட்டு நான் உங்களை அழிக்காமல் விட்டேன். ஃபார் ஹிஸ் நேம் சேக். நம்மளுடைய தீச்செயல்களுக்கு ஏற்ப நடந்திருந்தார், இஸ்ரேலின் தீச்செயல்களுக்கு ஏற்ப நடந்திருந்தார், அவங்களையும் அழிச்சிருக்கணும், நம்மளையும் அழிச்சிருக்கணும் அன்பார்ந்தவர்களே. ஆனால் அவருடைய நாமத்தை முன்னிட்டு, அதனால தான் பாருங்கள் தாவீது அரசர் திருப்பாடல், ஆண்டவர் உங்களுடைய நாமத்தின் முன்னிட்டு என்னை நீங்கள் காத்தருளும். அவருடைய நாமத்தின் முன்னிட்டு அவர் என்னை சரியான பாதையில் நடத்துவார். திருப்பாடல் 21 நம்ம வாசிக்கிறோம். ஸோ அன்பார்ந்தவர்களே, நம்ம ஜெபத்தில் இதை நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய ஓங்கிய புயம், ஆண்டவருடைய வல்லமையான கரம், உங்களுடைய நாமத்தை முன்னிட்டு எங்களை மன்னிங்க ஆண்டவர் கேட்கலாம். ஆனால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22, என்னுடைய நாமத்தை முன்னிட்டு, என்னுடைய பெயரை முன்னிட்டு நீங்கள் பலரால் வெறுக்கப்படுவீர்கள். இங்கே அவருடைய நாமத்தை முன்னிட்டு இவங்களை காப்பாற்றுறாரு. புதிய உடன்படிக்கையில் அவருடைய நாமத்தை முன்னிட்டு நம்ம துன்புற கூட தயாராக இருக்கிறோம். அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் புனித பவுல் மனமாற்றம் அடைகிறாரு. அப்போ அவர் ஒரு அனனியாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு நீ போ, அங்கே பவுல் இருக்கிறாரு, அவரை போய் தொட்டு அவரை குணப்படுத்த அப்படின்றப்ப, அவர் தான் ஆண்டவரே உங்கள் மக்களெல்லாம் கொண்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இல்லை நீ போ, அவன் என்னுடைய கருவியாக இருப்பார், அவர் எனக்காக என்னுடைய நாமத்தை முன்னிட்டு அவர் எவ்வளோ துன்பப்படணும் அப்படின்றத நான் அவருக்கு வெளிப்படுத்தேன். ஸோ பவுல்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள், அப்புறம் புனிதர்கள், நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக இப்போ துன்பப்பட போகிறோம் அவருடைய நாமத்தை முன்னிட்டு. எவ்வளோ நம்ம மனசை மாற்றிருக்கு பாருங்கள் அன்பர்களே. புதிய உடன்படிக்கை அவருடைய நாமத்தை முன்னிட்டு
பாவத்துக்கு அழிக்காமல் விட்டார். இன்றைக்கி அவரை நாமத்தை முன்னிட்டு நம்ம அவர் அன்புக்காக துன்பப்படக்கூட ரெடியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 25ஆம் வசனம், ஆகவே அவர்களுக்கு நன்மை பைக்காத நியமங்களை, வாழ்வு தராத நீதி நெறிமுறைகளையும் நான் அவர்களுக்கு அளித்தேன். நம்ம இது எப்படி நன்மை கொடுக்காத ஒரு நியமத்தை ஆண்டவர் எங்கே கொடுத்தாரு? அவங்களுக்கு நீதி நெறிகளை, நான் அப்படிப்பட்ட ஒரு நீதி நெறிகளை, வாழ்வு தராத நீதி நெறிமுறைகளை ஆண்டவர் எங்கே கொடுத்தாரு? ஸோ இறையில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இணைச்சட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இணைச்சட்டம் எப்போ வந்துச்சு? அந்த 2ஆம் தலைமுறையினர்கள் ஆண்டவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்ச போது தான் நிறைய ரூல்ஸை மாற்றுறார் ஆண்டவர். லேவியரில் நம்ம வாசித்த விதிமுறைகளை விட நிறைய ரூல்ஸை மாற்றுற. உதாரணத்துக்கு விவாகரத்து செய்யலாம், அந்த விலங்குகள் ஃபஸ்ட் பார்ன் அனிமல்ஸை விலங்குகள் அனிமல்களை தலைப்பிள்ளை விலங்குகளை பலியிடணும்னு சொன்னார் லேவியரில். இணைச்சட்டத்தில் என்ன சொன்னார்? ஓகே அதை நீங்கள் விற்றுட்டு அதில் எவ்வளோ பணம் வருதோ அதுக்கு அந்த பணத்தை எடுத்து வேற ஒரு விலங்கு கூட. ஸோ நிறைய சட்டங்களில் ஆண்டவர் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு. விதிமுறைகளை கொஞ்சம் அந்த கடுமையை குறைக்கிறார். அதே மாதிரி ஹரம் வார்ஃபேர், எல்லாரையும் கொல்லணும், அந்த உள்ளே போகிற கானான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சொன்னார். அதுக்கப்புறம் இணைச்சட்டத்தில் ஓகே ஒரு சில மனைவியர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவங்க டோட்டலாக வந்துடணும். அதுக்கு ஒரு சில நியமங்கள், அவங்கள இத்தனை நாள் அவங்க அதுக்காக நீங்கள் பிற இனத்தவர்கள்ட்ட நீங்கள் மனைவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணி தான் அவங்கள நீங்கள் மனைவியை எடுத்துக்கணும் சொல்லி ஒரு சில நியமங்கள் கொடுக்குறாரு. அவங்க உபவாசம் இருக்கணும், அவங்க தலைகளை மொட்டை அடிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இது தெளிவாக என்ன சொல்லுது? மோசே கொடுத்த அந்த சட்டத்துலேயும் ஒரு முழுமையான சட்டம் இல்லை, அது வரவிருக்கக்கூடிய முழுமையான புதிய சட்டமாகிய த லா ஆஃப் த ஸ்பிரிட், ஆவினவரினுடைய அந்த சட்டத்திற்கு, நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க அந்த புதிய ஏற்பாட்டுக்கு இது ஒரு முன்னடையாளமாக தான் இருந்துச்சு. ஸோ 32ஆம் வசனம் பாருங்கள், எசேக்கியேல் 20, மேலும் மரத்தையும் கல்லையும் வழிபட்டு நாங்களும் வேற்றினத்தாரை போலவே வேறு நாடுகளின் குடிமக்களைப் போலவும் இருப்போம் என்று உங்கள் மனதில் எழும் எண்ணம் நிறைவேறவே போவதில்லை. அனுமதியில் இதை கேட்கும்போது சிரிப்பாக தான் வருதில்ல. நம்மளும் இந்த மாதிரி எத்தனை முறை டிட்டர்மைண்டாக நான் மற்றவங்க மாதிரி நான் வாழ்கிறேன், என்னை விட்டுருங்க, என்னை ஏன் ஆண்டவர் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் அமைதியாக என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம போனோன்னா, நோ, அவர் அன்பு நம்மளை விடாது. சிரிப்பாக இருக்குப்பாங்களேன். நீங்கள் உங்கள் மனசில் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கீங்க, மற்றவங்க மாதிரி வாழலாம் முடியாது உங்களால், என்னை விட்டு பிரிந்து யூ கேனாட் டூ எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் மீ. ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் சொல்கிறார், என்னை அன்றி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, என் கூட இணைஞ்சிருந்தீங்கன்னா தான் உங்களால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்றார். அப்படின்னா நமக்கு சுதந்திரமே இல்லையா? இல்லை, விருப்ப சுதந்திரம் இருக்குது. ஆண்டவர் அதெல்லாம் கை வைக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை நம்ம இச்சைகளுக்கு விட்டு விடுவார். விட்டதுக்கப்புறம் அடி வாங்கி திரும்பி ஆண்டவர் நம்மை திருப்பி கொண்டு அவர் வழிக்கு கொண்டு வருவார். அந்த சிலைகளிலிருந்து நம்மளை மீட்பார். அவருடைய வாஞ்சை, அவருடைய அன்பை செய்து முடிக்கும். ஸோ அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அவரை திரும்பி வருவதற்கு நாம்ளே வருவோம், ஊதாரி மகன் மாதிரி. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நம்ம எதை தேர்ந்தெடுத்து போகிறோமோ அந்த சிலைகளுக்கு நம்மளை விட்டுருவார். விட்டார்னா போதும், அடி வாங்கினதுக்கப்புறம் நம்ம அறிவு தெளிவுக்கு நம்ம திரும்பி வந்துடுவோம். அவருடைய மகனை அனுப்பிச்சு அவருடைய அன்பை காமிச்சு நம்மளை திரும்பி கூப்பிடுவார். 40ஆம் வசனம் பாருங்கள், என் திருமலையில் இஸ்ரேலின் நாட்டு மலை முகட்டில் வாழும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் அந்நாட்களில் என்னை வழிபடுவர். அந்த திருமலை எது அன்பு? இஸ்ரேல் நாட்டினுடைய மலை முகுடு எது? தேவமாதா. அதுக்கப்புறம் அது கத்தோலிக்க திருச்சபை. 41ஆம் வசனம் பாருங்கள், உங்களை நறுமண காணிக்கையாக ஏற்றுக்கொள்வேன், அப்போது நான் தூயவர் என்பதை உங்கள் மூலம் வேற்றினத்தார்கள் வெளிப்படுத்துவார்கள். புனித பவுல் கூறுகிறார், உங்களையே நீங்கள் ஒரு நறுமண பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ், வாழும் ஒரு படையலாக ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க அப்படின்றார். அப்படின்னா நம்ம உடல், ஆன்மா, ஆவி, முழு உள்ளத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் கரெக்டான சாக்ரிஃபைஸ். அது கொடுக்காமல் திருப்பலியில் கலந்துக்கிட்டா அது முழு பலன் தராது. அதுக்கப்புறம் பாருங்கள் 45லேருந்து 49 நெகேபை ஆண்டவர் எரிப்பார்னு சொல்கிறார். இந்த நெகேபு என்ன? இது யூதாவில் இருக்கக்கூடிய ஒரு வனாந்திரம், ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனம். அது சொல்கிறார், இதோ நான் உனக்கு தீ வைப்பேன், அது உன்னிலிருந்து எல்லா பச்சை மரங்களையும் பட்ட மரங்களையும் எரித்துவிடும், கொழுந்து விட்டு எரியும், அப்பிளம்பு அணைக்கப்படாது. அன்மதுலே, இது அவங்களுடைய தண்டனை தீர்ப்பு பற்றி பேசுது. அதே நேரத்தில் இது நம்மளுடைய நெகேபை நம்ம தானே வச்சுக்கோமே.
நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பச்சை மரம் பட்டை மரம் எதெல்லாம் நம்ம சிலை வழிபாடு செஞ்சோமோ, அந்த மரங்கள்லாம் கடவுள் வழிபட்டுருக்கோமோ, என்ன மரங்கள் அது ஆவியானவர் என்றும் தீ வந்து உள்ளே வரும்போது அது எரிச்சு விடும். அது எதுவுமே இருக்காது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய தீ ஆவியானவர் எங்களுக்குள்ளே தாங்க, உங்கள் அன்பின் ஆவியங்க எல்லா தீமையும் ஒழுங்கற்ற ஆசைகளையும் எரித்து விடணும், தூய்மையாக முழு உள்ளத்தோடு உங்களை அன்பு செய்யணும், எந்த பச்சை மரம் பட்டை மரமும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம், எல்லா சிலைகளும் எங்களிருந்து அகற்றி விடுங்கள். கேட்போம் அன்பாந்தர்களே. சரி அன்பாந்தர்களே, நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.